யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி எங்கிருந்து வந்தது? இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி, வேற ஒன்றும் இல்லை. இது இன்னும் மனுஷன்கிட்ட என்னடா அங்கே இருக்குன்னு நம்ம நேரடியாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது இல்லை. நம்ம உடலில் வந்து அந்த மாதிரி சக்தி இருக்கா அப்படின்னா தெரிகிறது இல்லை. ஆனால் கடவுள் வந்து படைப்பிலே அதான் பிறவிலே மனித பிறவி தான் மிக உயர்ந்த பிறவின்னு அதனால தான் சொல்கிறான். மனிதன் ஒருத்தர் தான் தவம்லாம் இருந்து இறைவனை அடைய முடியும், முக்தி பெற முடியும் அப்படின்றதெல்லாம் மனிதர்களால் செய்யக்கூடிய காரியங்கள். ஆக உடல் அமைப்பு வந்து அந்த மாதிரியான நிலையில் அமைச்சிருக்கிறாரு. அந்த நிலையிலிருந்து தான் அது செயல்படுகிறது. அதாவது வந்து முதுகு எலும்பின் அடிப்பாகத்தில் அது மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்புரகம், அநாகதம், தொண்டை பகுதி, விசுத்தி, ஆக்கினை என்பது புருவமத்தில, சகசிராரம் என்பது அது 7வது ஆதாரம். அது சமாதி சித்தர்களுக்கே ஒருந்த ஒரு நிலை. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது வந்து அது மிக 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 பெரிய விஷயம், எல்லை இல்லாத ஒரு விஷயம். பிராணசக்தி அப்படின்றது நம்ம மூச்சு ஓட்டத்திலே இருக்குது. நம்ம இழுத்து விடக்கூடிய மூச்சிலே பிராணசக்தி இருக்குது. அதனால தான் பிராணாயாம பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூச்சில் இருக்கக்கூடிய சக்தியை வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ராஜயோகம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, நாடி சுற்றி சொல்லுவாங்க, அப்புறம் பிராணாயாம பயிற்சி சொல்லப்படுகிறது. எல்லாமே இருந்தாலும் கூட எப்படி வசப்படுத்துறது? மூச்சை இழுத்து நிறுத்தி விட்டால் வசமாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக 100% முடியாது. இப்போ உள்ள இதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கடினமாக பிராணாயாம பயிற்சி செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதனால் என்ன நன்மை அடைகின்றீர்கள் அதுதான் முக்கியம். சொந்தமாலாம் செய்யக்கூடாது. எந்த பிராணாயாம பயிற்சியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க சொல்லிட்டு போகிறவங்க செய்யக்கூடாது. அவர்கள் வந்து அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் வந்து அவர்கள் வந்து கை தந்தவர்களாக இருக்கணும், நல்ல அனுபவசாலியாக தான், நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவங்க சொல்லணும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.